ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, 3 வீக்குக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்க போகுது. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னான டாபிக்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்கு, சிஎஸ்வி ஃபைலு, சும்மா டெக்ஸ்ட் ஃபைலு இதெல்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே பண்ணுற டாஸ்க்லாம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணுறது கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க. அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி நீங்களே வந்து சொந்தமாக கூட சின்ன சின்ன மினி டாஸ்க்லாம் பண்ணலாம். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் பிகின். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் அபவுட் த ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணுவோம். ஸோ யூசர் கிட்ட வந்து இன்புட்ஸ் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் வந்து யூசர்கிட்ட வந்து நேம் வாங்குறேன். ஸோ நேமு, என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுக்குறேன். அங்கே வந்து உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுவாங்க. ஆல்சோ ஏஜ், என்டர் யுவர் ஏஜ். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து யூசர் கிட்ட வாங்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ பை த வே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதை ஆட் பண்ணாலும் ஒன்று தான். இந்த மாதிரி எஃப்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே நேம் வந்து வேரியபிளாக அனுப்பிச்சாலுமே ஒன்று தான். ஸோ இது வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு வந்து இது பர்சனல் ரொம்ப பிடிக்குன்றதுலாம் இப்படி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கூட பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடுமே அலோடு தான். ஏஜ்னு சொல்லி போட்டிங்கன்னா இதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ப்ரொவைடட் இதுவுமே வந்து ஸ்ட்ரிங்கு, இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேரியபிளாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டைரெக்டாக வந்து ஏஜ் வந்து இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இது தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். நேம் என்டர் பண்ண சொல்லுது, ஏஜ் என்டர் பண்ண சொல்லுது. பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ரன் பண்ணேன்னா இது வந்து ஸ்டோர் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் எக்ஸிக்யூஷன் தான், நம்ம கோடில் எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. ஸோ இது வந்து மல்டிபிள் பிளேசஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நான் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றனால அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் இது மாதிரி நிறைய போகலாம். இப்போதைக்கு வந்து சிம்பிளிசிட்டிக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிங் மாதிரி வச்சுப்போம். அவுட்புட்டுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குள்ளே வந்து நம்ம அங்கே கொடுத்து அதையே போடுவோமே. புதுசாக போட்டுட்டு ஓகே, இதை வந்து நான் வந்து ஃபைலில் ஸ்டோர் பண்ண பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து எப்போவுமே இருக்கணும். ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சோடனே அது போகக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஸோ ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் நேம் வச்சுக்கலாம். அவுட்புட்டுன்னு வச்சுக்கிறேன். output.txt. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டரில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து W+ சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பேசிக்கலாக. ஸோ இந்த டபிள்யூனா என்ன, W+னா என்ன, R+னா இல்லைன்னு சொல்லி நீங்களே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து W+ கொடுக்குறதுனால எல்லாத்தையுமே புது ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் வந்து டெலிட் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் அப்பெண்ட் பண்ணுறது, இருக்கிற ஃபைல்லையே ஆட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீங்க. நான் இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ இது பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபைலுன்ற நேமில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் வந்து file.write அப்படின்னு கொடுத்தேன்னா உள்ளே வந்து இந்த அவுட்புட்டுன்ற இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து விட்டுறேன். நேம் கேட்குதா ஓட்டாமா பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுன்ற டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து இது ஸ்டோராக இருக்குது. நம்ம திரும்பவும் இதை ரன் பண்ணுவோமே, என்ன நடக்குது பார்ப்போம். திரும்ப இது வந்து சும்மா போட்டு வர நம்பரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற டேட்டா மேலே இது வந்து திரும்பி ஆட் பண்ணி விடுது. ஸோ இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் லைன் வராமல் இருக்கிற டீட்டெயிலில் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி ஆட் பண்ணி விடுது. ஸோ இதுதான் வந்து W+ன்றது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு என்னென்ன வர்க்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சின்டாக்ஸு. ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கொடுத்தோன்னா க்ளோஸும் கொடுக்குற மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் டிப் வந்து சொல்லணும்னா,
பைத்தான் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்துன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ வித்துன்னு நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இதோட இந்த கோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸாக்டாக ரெண்டுமே சேம் திங் தான் வந்து நடக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் திங் தான் நடக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் ஏஜ் வந்து சிங்கிள் லைனில் இருக்குல்ல, அதை வந்து நெக்ஸ்ட் லைன் கொண்டு போனோன்னா ஸ்லாஷ் என்னன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்கள் ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ நான் வந்து இதையே வந்து நெட்டில் சர்ச் பண்ணேன் அப்படின்னா பைத்தான் நெக்ஸ்ட் லைன் கமெண்ட் சும்மா போடுவோமே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் வேணும்னா ஸ்லாஷ் டீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான், இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடிக்கு அதுவே வந்து உங்களுக்கே தானே ஞாபகம் வந்துடும் தேவைப்பட்டுச்சுன்னா. ஆல்சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுச்சு. ஸோ நான் இங்கே ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ வந்து டேட்டா வந்து இப்போ நம்ம டெலிட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் ரீட் பண்ணுறோம். ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம ரீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நேம் ரீட் பண்ணணும்னா நம்ம வந்து எப்படி ரீட் பண்ணணும், நேம்னு போட்டு நேமுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கும், ஐஃபனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ரஞ்சித்னு சொல்லி ரீட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த 2 லெட்டர் விட்டுட்டு தேர்டு அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிஎஸ்வின்னு ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறோம். சிஎஸ்வி ஃபைலு டெஸ்ட் சிஎஸ்வின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். சிஎஸ்வின்ற ஃபைல்னால .csvனே வந்து வரும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னா, ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம போடுறது நேமு ஏஜ்னே வச்சுப்போமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமா செப்பரேட்டாக இருக்கும். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அதுதான் வந்து அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனு. ஸோ நான் வந்து இங்கே நேம் சொல்லி ரஞ்சித்தும் கொடுக்குறேன், ஏஜ் வந்து 26 கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணிட்டோன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் மாரி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலுக்கும் சிஎஸ்விக்கும். ஸோ எக்ஸல் ஃபைலுக்கும் இதுவும் சேமாக கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. ஸோ எக்ஸல் ஃபைலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, எக்ஸலில் வந்து நம்ம போல்டு லெட்டர்ஸ் ஆக்க முடியும், அதுக்கப்புறம் மல்டிபிள் பேஜஸ் ஷீட்ஸ்லாம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்க முடியாது. கமா போட்டோன்னா அது வந்து நெக்ஸ்ட் காலமு, ஸ்லாஷ் லைன் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் லைன் போனோன்னா அது வந்து அடுத்த ரோஸ்ன்னு சொல்லி சிஎஸ்வின்ற ஃபார்மேட்டுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக சிஎஸ்வி ஃபைல்ஸு. ஸோ டிஎஸ்வின்லாம் இருக்குது. டிஎஸ்வின்றது ஒரு டேப். நம்ம கமா போகிறதுக்கு போல் ஒரு டேப் கொடுத்தோன்னா அது வந்து டிஎஸ்வி ஃபைல். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஸோ இதே ஃபார்மேட்டில் வந்து இப்போ நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து சிஎஸ்வி ஃபைல் ஆகிடும். ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா அவுட்புட் ஃபைல் வந்து சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து காலம் வந்து ஒன்று இருக்க தான் போகுது. ஸோ காலம்னு ஒன்று போட்டு நம்மளுக்கு காலம் நேம் என்னவாக இருக்கும், நேமு அப்புறம் ஏஜ் அப்புறம் ஸ்லாஷன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அவுட்புட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த காலம் வந்து அட்டாச் பண்ணிப்போம். காலம் ப்ளஸ் போட்டு நம்மளுக்கு நேமு இது வந்து பிராக்கெட்ஸ்குள்ளே வரணும், நேமு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ். இந்த ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகணும், நெக்ஸ்ட் லைனில் ஸ்டோர் ஆகணும்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா output.csvன்னு இருக்குது. ஸோ இதை ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸல் ஃபார்மேட் ஸ்டோராக இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓரளவு கம்பேரிட்டிவ்லி சிம்பிளாக இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் ஃபைலேருந்து ஒவ்வொரு லெட்டராக நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி இத்தனை லெட்டருக்கு இருந்து ஸ்பேஸுக்கு அப்புறம் அதை ரீட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறத விட இது வந்து ரொம்ப மச் சிம்பிளராக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ரீட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு ஃபைல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஃபைல்லேருந்து எப்படி ரீட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா பேண்டாஸ்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணலாம்.
ஸோ லைப்ரரிஸ்னால் என்னென்னே தெரியலனா லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ லைப்ரரி கான்செப்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தோம், அது நம்மளுக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ தான் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பேண்டாஸ் அப்படின்னு சொல்லி லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். SPD. ஸோ அது என்ன பிடின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்ம பேண்டாஸ்ன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக பிடின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அந்த உள்ள ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக அது வந்து பார்த்தீங்கன்னா அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேண்டாஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுது. இப்போதைக்கு இந்த இதெல்லாம் தூக்கி விட்றேன், எல்லாம் கமெண்டாஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது வந்து லைப்ரரி இல்லைன்னு சொல்லுது. ஸோ அப்படி சொல்லிச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் லைப்ரரி வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பேண்டாஸ்ன்ற லைப்ரரியில் வந்து எப்படி CSVன்ற ஃபைலை ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன்றனால என்னால் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ தான் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பேண்டாஸ் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா நான் போய் கூகுள் சர்ச் பண்ணணும். ஸோ பேண்டாஸில் எப்படி வந்து ஒரு CSV ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பைத்தான் பேண்டாஸ் ரீட் CSV. ஸோ எந்த லிங்க் வருதோ கிளிக் பண்ணிட்டு போங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்துருக்கு. அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கோடில் வச்சுப்போம். நம்மளோட ஃபைல் நேம் வந்து output.csv. ஸோ இது வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ் அப்புறம் நம்மளோட என்னுடைய நேமு as well as ஏஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த output.csvன்ற ஃபைல்லேருந்து டேரெக்டாக ரீட் பண்ணி இது வந்து பிரிண்ட் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CSV ஃபைலுக்கும் நார்மல் ஃபைலுக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ நம்மளால் இப்போ நான் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன்னா, இப்போ நேம்ன்ற காலம் வந்து நான் ஏதாச்சும் ரீட் பண்ணணும்னா என்னால் பண்ண முடியும். ஸோ நேமில் இருக்க ஃபஸ்ட்டு நேம் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மல்டிபிள் ரோஸ் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இங்கே வந்து எக்ஸாம்பிள் குமார்னு இருக்கலாம், அது வந்து 10ன்னு இருக்கலாம், இந்த ஏஜ் வந்து 10 இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்களேன், இப்போ வந்து மல்டிபிள் காலம்ஸாக வந்திருக்கும். ஸோ வந்து 0th இண்டெக்ஸில் ரஞ்சித்து, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் குமார்னு இருக்குது. நான் வந்து இதை ஐட்ரேட் பண்ணுறது, நான் ஆல்ரெடி ஃபார் லூப்பில் பார்த்துருப்பீங்க, மல்டிபிள் ரோஸில் போய்ட்டு இது பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் ஈச் ஃபார் ஐட்டம் இன் DF ஆஃப் ஐட்டர் ரோஸ் நினைக்கிறதுக்கு ஐட்டர் ரோஸ். இது வந்து என்ன நடக்கும்னா, இந்த DFன்றது வந்து டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. டேட்டா ஃப்ரேம் ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த DFன்னு ஸ்டோர் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட், நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஆல்சோ இந்த ASPDன்றது வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட்ன்றதுனால நீங்கள் வந்து இதே ஃபாலோ பண்ணுங்கள். கூகுள் சர்ச் பண்ணும்போது அவங்க வந்து இந்த பேண்டாஸ் வந்து பிடின்னு தான் சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே நேமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்யூஷனுக்கு அரைவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அவ்வளோதான், வேறு சொல்ல. என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டும் போட்டு ஐட்டம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 0th ஐட்டமில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது, ஃபஸ்ட் ஐட்டமில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஸோ இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் 1 2 4 3 4 நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இருக்க ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தான். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எனக்கு வேறு தேவையானது வெறும் நேம்ன்ற காலம் மட்டும்தான். ஸோ இதுதான் சின்டாக்ஸ்னு நினைக்கிறேன், இல்லைனா வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். யா, சின்டாக்ஸ் தப்பு. எங்கே நம்ம கூகுள் ஸோ இது வந்து நான் தெரிஞ்சு ஃபைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது CSV ஃபைலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதையுமே வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஏஜ் as well as நேம் இது ரெண்டுத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணுறீங்க, அந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறது நம்மளுக்கு ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா
நம்மளுக்குன்னே வந்து இது மாதிரி லைப்ரரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐட்டம்ஸ் வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்வி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேரியஸ் டாஸ்க் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ணல. ஸோ இதையே வந்து லூப்பில் போடுங்க. ஸோ உங்கள் எக்ஸிட்டும் கொடுக்குற வரைக்கும் டேட்டா வாங்கிட்டே இருக்கணும். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டாங்கன்னா மொத்த டேட்டாஸுமே வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டோர் பண்ணதை ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் பண்ணி உங்களோட இன்னோவேஷன் நீங்கள் காட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன். ஸோ டாஸ்க்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பெருசாக எடிட் பண்ணாமல் நான் கூகுள் சர்ச் பண்ணுறத கூட உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியல் சினாரியோவில் நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணாத ஒரு மாடியூலாக இருந்துச்சு, இது மாதிரி லைப்ரரி பேண்டாஸ் மாதிரி லைப்ரரியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து தெரியலன்றது வந்து இட்ஸ் ஓகே. நீங்கள் லேர்ன் பண்ண இவென்ச்சுவலாக லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து கூகுள் சர்ச் பண்ணுறதுல எந்த ஒரு ஹெசிடேஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ கூகுளிங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அது வந்து நீங்கள் அந்த மென்டல் பிளாக் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுதான் வந்து நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறது. ஸோ ப்ரோக்ராமர்லாம் வந்து கண்ணை மூணு கூகுள் சர்ச்சே பண்ணாமல் டைப் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து வந்துடுங்க. ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கோ ஸ்பெசிஃபிக்காக கூகுள் சர்ச் பண்ணணும். ஸோ என்டையர் கோடுமே வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாமல், ஸோ இப்போ நான் பேண்டாஸில் இந்த மாதிரி ஒரு காலம் மட்டும் ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது எப்படி பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இவென்ச்சுவலாக நீங்கள் வந்து அதை கூகுள் சர்ச் பண்ணாமலே அந்த ஸ்பெசிஃபிக் திங்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து இந்த வீக் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும். ஆல்சோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி சொல்லியிருக்கேன். கிரிக்கெட் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு இன்னுமே ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ வர சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்லாம் வர இருக்குது. நீங்கள் வந்து அது வந்து ஸ்கோர் போர்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபைனலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலே இந்த ஃபஸ்ட் டாஸ்க் வந்து முடிச்சிடலாம். ஸோ ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங்கு, சிஎஸ்வி ஃபார்மேட்னு எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாகவே செக் பாஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணும்போது கூட சேர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா, அதையுமே வந்து சின்ன பிளாக் மாதிரி எழுதி போடுங்க. உங்களோட இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, தாட் மாதிரி என்னன்னு சொல்லி பிளாகாக போட்டு, ஆல்சோ அதை வந்து கோடாக வச்சுருந்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டப் ரெபாசிட்டரியில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டாஸ்க் தான். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி காட்டின சேம் திங் தான். நேம் ஏஜ் வாங்க போகிறீங்க. அதை வந்து வைல் லூப்பில் போட்டுட்டு ஒரு நேமு ஒரு ஏஜ் வந்து வாங்கிட்டீங்க. அடுத்து வந்து கோடு வந்து கேட்கணும். இன்னொரு பர்சனோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண போறியா, இல்லை எக்ஸிட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ 1 2ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். 1 இருந்தால் மறுபடியும் நேம் என்னன்னு கேட்கணும், ஏஜ் என்னன்னு கேட்கும். சப்போஸ் 2 செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. இதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இப்போ தான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்கு. ஸோ டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிறத ரீட் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் யூஸரோட டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்பேட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. நேமு ஸ்பேஸு ஹைஃபன்னு ஸ்பேஸ்ன்னு சொல்லி நேம் வந்திருக்கும். ஸோ இந்த ஹைஃபன் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வர வேர்டு தான் வந்து நேம்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்லைஸ் ஆப்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இது காட்டுறேன். எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். நேம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்னு இருக்குது. ரஞ்சித் பேஸ்குமார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ரஞ்சித்ன்ற வேர்டு வரக்கூடாது அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், 0 1 2 3 4 5 6 7. ஸோ 7th வேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா குமார் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் காணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பேஸு ஹைஃபன் ஸ்பேஸ் வச்சு நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்பேஸு ஹைஃபனு ஸ்பேஸு. ஸோ இது மாதிரி இருக்கா. ஸோ இது இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஹவு டு கெட் அ இண்டெக்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங் யூஸிங் அ சப்ஸ்ட்ரிங் சொல்லி சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து என்ன இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து இங்கே நம்ம பாஸ் பண்ணோன்னா, ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து ஒரு யூஸரோட நேம்னு சொல்லி வந்து எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட்டு.
ஸோ இதை பற்றி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இவ்வளோ தடவை மாற்றி மாற்றி பண்ணுறது எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிஎஸ்வி யூஸ் பண்ணி பண்ணுறதோட அருமை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் வந்து இந்த டாஸ்க் பண்ண வைக்கிறேன். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சேம் திங் வந்து நீங்கள் சிஎஸ்வி ஸ்டோர் பண்ணணும். சிஎஸ்வியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் ஒன் மோர் திங் வந்து இதில் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஒரு டாஸ்க் இருக்கும். இந்த டாஸ்கில் வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோராக இருக்கும். அது நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற ரெக்கார்ட்லாம் க்ளியர் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக ஆட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாமல் ஒரு 10 ரெக்கார்டு ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நியூ ரெக்கார்ட் ஆட் ஆகுதுன்னா என்டர் பண்ணுறாங்கன்னா அது வந்து 11th ரெக்கார்டாக வரணும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு வந்து டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து 5th டாஸ்கோட இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினி ப்ராஜெக்ட் முன்னாடி லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும். ஸோ சிஎஸ்வி வந்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து சும்மா பைத்தான் டெர்மினல் வந்து பிரிண்ட் பண்ணணும். பைத்தான் டெர்மினல் நான் சொல்கிறது வந்து இல்லை. ஸோ இதுதான் இது வந்து டெர்மினல் சொல்லியிருக்காங்களே. ஸோ அந்த டெர்மினல் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினி டாஸ்க்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இது பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தாலே யோசிக்காதீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இந்த பிளாக் எழுதுறீங்க, கமிட் பண்ணுறீங்க, கிட்டப் ரிப்பீஸில் கமிட் பண்ணுறீங்க. இது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறீன்றதுனால வந்து ஆல்ரெடி பண்ணது ஞாபகம் இருக்கான்றதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆஃபீஸாக நார்மலாக தான் போகுது. மறந்தே பண்ணாலும் உங்களுக்கு கோட் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட்டாக இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காதுன்றதுனா இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. மறந்து போகுதுன்றது வந்து ஒரு ஹியூமன் டெண்டன்சி தான். நீங்கள் மறந்து போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோ மட்டும் ஞாபகம் வச்சுனாலே போதும். ஸோ இன்டெப்த்தாக கோட் நாலேஜ் இல்லாமல் ஸோ இங்கே கரெக்டாக ஆச்சுன்னு அந்த டிசைன் இப்படி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் பேஜில் வந்து புது டேட்டா வந்து என்டர் பண்ண போகிறீங்களா, யூசர் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண போகிறீங்களா, இல்லை எக்ஸிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்பேன். ஸோ 1 கொடுத்தாங்கன்னா புதுசாக என்டர் ஆகும், 2 கொடுத்தாங்கன்னா எக்ஸிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோ ஞாபகம் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து கோட் அடிக்கிறது வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட மைண்டில் இருக்கிற வேண்டியது தான் வந்து டிசைன் தான் ஞாபகம் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அண்ட் ஃபைனல் திங் வந்து பார்த்தீங்கன்னா மினி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த மினி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு மினி ப்ராஜெக்டாக இருக்க போகுது. இதுக்கு வந்து நம்ம மினி ப்ராஜெக்ட் மாதிரிலாம் இது பண்ணல, சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி தான் பண்ணோம். ஸோ இந்த மினி ப்ராஜெக்ட் வந்து என்ன நான் யோசிச்சேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மேட்ச் வந்து வரப்போகுது. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்கோர் ஷீட் மாதிரி ஒன்று இருக்கணும். ஸோ ஒரு சிஎஸ்பி ஃபைலில் வந்து சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா டாஸ் பண்ணணும். டாஸ் போட்டுட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 0 or 1ன்னு சொல்லி ஸோ ஆர்சிபியை வந்து டாஸ் போடுறாங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து கால் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹெட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா ஹெட்ஸு, டெல்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா டெல்ஸ், ரேண்டம் யூஸ் பண்ணிவிட்டு எது வருதோ வரட்டும். ஸோ டாஸ் யார் வின் பண்ணாங்க அது வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்டோர் இருக்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா சிஎஸ்கேயில் ஒவ்வொரு பிளேயர்ஸும் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சாங்கன்னு சொல்லி வரணும். ஆனால் வந்து டேலி வராமல் பார்த்துக்கோங்க, 120 பால்ஸ் தான் இருக்கும். அந்த 120 பால்ஸ்க்கு விக்கெட் போச்சுன்னா விக்கெட்டுன்னு இருக்கணும். அது ஏற்ற மாதிரி டேலி பண்ணணும். அதுதான் வந்து இந்த மினி ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்புறம் சேஸ் பண்ணுறவங்க அது ரன் மேலே அடித்தாங்களா இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோட் யூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 3 ஃபைல் இருக்கணும். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வந்து மேட்சோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். யார் டாஸ் வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யார் வின் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஸ்கோர் போர்டு 1 வந்து சிஎஸ்கே டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஸ்கோர் போர்டு 2 வந்து இது வந்து சிஎஸ்பி ஃபைலில் இருக்கணும். அண்ட் ஸ்கோர் போர்டு 2 வந்து ஆர்சிபியோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். இதுவுமே வந்து சிஎஸ்பி ஃபைலில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு மினி ப்ராஜெக்ட்டு. இது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்காக இருக்குமான்னு தெரில. நீங்கள் வந்து அதை விட நீங்கள் வந்து ஒரு கேம் வந்து இது வந்து கேம் மாதிரி வந்து மனசில் வச்சு பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து நிறைய கேமிங் ப்ராஜெக்ட் கொண்டு வரேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமே வந்து நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ விளையாட உங்களுக்கே வந்து ஒரு ஆர்வம் ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் எய்ம் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, ஏபிஐஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோன்னா கேமிங்கில் போய் குச்சிருவோம். எனக்கு நானே வந்து கேமிங் டெவலப்பர்லாம் பண்ண ஆசை இல்லை, பட் ஆனால் கேம் ஆட ஆசை இருக்குது. நம்மளே ஒரு புதுசாக ஒரு கேம் உருவாக்கி அந்த கேம் ஆட ஆசை இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப பெரிய கேம் பண்ணுற மாதிரி ஆசை இல்லை. பட் ஆனால் சின்ன அங்கங்கே சின்ன கேம்ஸ்லாம் ஆடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங் பான் கேம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஃபார்மேட்டில் இருக்கணும் யூடியூப்பில் பார்க்கும்போது. அதை வந்து வெர்டிக்கலாக மாற்றி நான் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருந்தது, கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பூஸ்ட் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இது மாதிரி மினி ப்ராஜெக்ட் நிறைய பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அன்டில் தென் டேக் கேர். அண்ட் இந்த
வீடியோ சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன் மோர் நியூ டாபிக்கோட பார்ப்போம். அண்ட் தென் டேக் கேர். பை.